சும்மாவே ஒர்க்கிங் டேஸில் மார்னிங் ரொம்பவே ஹரிபரியா இருக்கும். என்னதான் நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சாலும், அதுலயும் ப்ரீ பிளான் எதுவுமே இல்ல. இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே யோசிக்கலனா, அன்னைக்கு காலையில சொல்லவே வேண்டாம். ரொம்பவே ஹரிபரியா இருக்கும். அதுலயும் அவசரத்துல ஒரு முடிவெடுப்போம். இந்த டிஷ்ஷ செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த டிஷ்ஷ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐய்யயோ! இந்த ரெசிபி செய்றதுக்கு இந்த பொருள் இல்லையே, அந்த பொருள் இல்லையேன்னு அந்த மாரி தான் இன்னைக்கு நானு சூஸ் பண்ணது. பிரியாணி தான். எக் பிரியாணி அதோட காளான் 2, 3 பீசஸ் போட்டு, அப்புறம் மஷ்ரூம் பக்கோடாவும் சொல்லலாம், இல்ல ஃப்ரையும் சொல்லலாம். அந்த மாரி ஒரு டிஷ்ஷ ரெடி பண்ணேன். அதுலயும் காலையில கொஞ்சம் லேட்டா வேற எந்திரிச்சாச்சு. அவசரத்துல இந்த இது தான் எனக்கு வந்து தோணுச்சு. சரி அப்பாடன்னு ஸ்டார்ட் பண்ணா, பிரியாணி பண்ணணும்னா புதினா லீஃப் இல்ல, மல்லி இல சும்மா பேருக்கு 2, 3 இருந்துச்சு. எலுமிச்சம்பழமும் இல்ல. சரி இருந்தாலும் இருக்கிறத வச்சு பண்ணலாம் பண்ணிட்டேன். சரி அடுத்து மஷ்ரூம் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னா, சோம்பு இல்ல, எலுமிச்சம்பழ சாறு இல்ல, மஞ்சள் தூள் இல்ல. சரி இருந்தாலும் அதையும் பண்ணிடலான்னு சொல்லி இருக்கிறத வச்சு பண்ணிட்டேன். அவசரத்துல செய்றதுக்கு சில பொருள் இல்லன்னா கூட இந்த ரெசிபீஸ்லாம் நல்லா தான் வந்திருந்துச்சு.